செய்திகள். இராணுவத்தினருடன் அன்று சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழு செம்மணி படுகொலைக்கு இராணுவத்துக்கு உதவியது. ஊடக சந்திப்பில் அன்று யாழில் நீதிபதியாக இருந்த ஏகநாதன் அவர்களின் மகன் விஜயபவானந்தா தெரிவித்தார். நான் இறப்பேனாகும் இந்த மண்ணிலே தான் தம்பி இறப்பேன், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் நீதித்துறையில் என் மனச்சாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நான் செய்வேன். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலே அப்பா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் சில விடயங்களை அப்பா அதாவது யாழ் மாவட்ட நீதிபதி கூறியிருந்ததாக சில கருத்துக்களை கூறியிருந்தார். அப்பா அதனை மறுத்திருந்தார். அந்த அடிப்படையில் சில பிரச்சனைகள் எழுந்திருந்தன. அதாவது அப்பா ஒரு விடயத்தை கூறினார், அன்று மழைக்காலங்கள் அடிப்படையிலே அந்த சாட்சியங்கள் சிலது மறைக்கப்படலாம் அல்லது அது அழிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே தூய்மையான நேர்மையான பக்கச்சார்பற்ற ஒரு மண் பரிசோதனை அதாவது சர்வதேச அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒன்றை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஈட்டிலே இடம்பெற்றது கலனி பல்கலைக்கழகத்தின் சாயில் இன்ஸ்பெக்டர்ஸ் இன்று தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய அனுர அரசாங்கத்தின் ஆட்சியிலே தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் ஸ்கோர் போல எங்களுடைய உயிர், எங்கள் தமிழ் அப்பாவி குழந்தைகள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி சகோதர இளைஞர்கள், குடும்பத்தர்கள் பலர் என்பு தொகுதிகளாக இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் பூசி மறைத்து விடுவார்கள். இதுதானே இலங்கை அரசாங்கத்தின் தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் தொடர்பாக நீதி விசாரணைகள் எவ்வாறு இருக்கும் என்றதில் நாங்கள் நியாயமான சந்தேகத்தை கொள்ளும். இன்று சட்டவாட்சி எவ்வாறு இருக்கிறது? ஒரு சட்டவாட்சி இன அடிப்படையில் இருக்க வேண்டுமா, ஒரு மனிதன் அடிப்படையில் இருக்க வேண்டுமா? இன்று செம்மணி புதைகுழி விடயத்தை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். தன்னாலான இயன்ற வரை அவர் போராடினார். அவருக்கு சில நிதி சேவை ஆணைக்குழுவின் முன்பாக சில விடயங்கள் அவர் சொல்ல வேண்டியிருந்தது. அவர் சிங்களத்திலே பதில் சொன்னார், ஆங்கிலத்தில் பதில் சொல்லவில்லை. புரிய வேண்டிய பாசையில் சிங்களத்திலே எழுத்திலே பதில் சொன்னார். ஆனால் அவருக்கு பல இடமாற்றங்கள். அவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக வந்திருக்க வேண்டியவர் ஏன் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்லப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிபதியாக வந்து அவர் யாருடைய தயவையும் கெஞ்சி எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் வீட்டிலே மாவட்ட நீதிபதியாக, ஒரு மனச்சாட்சியுள்ள நீதிபதியாக, ஒரு மண்ணின் மைந்தனாக, ஒரு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாமானியனாக, எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடிய மனிதனாக மடிந்தார். 2022 ஜூன் 28 அவர் தன் இயற்கை எழுதினார். அவரை நான் ஒரு முறை கேட்டேன். அவருடைய மரண இதில் அன்று வந்திருந்தவர்கள் பல அரசியல் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அப்பா, எல்லாரும் அரசியலில் பங்கு பற்றினோம், நீங்க அவர் ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், தம்பி என்னால் பொய் சொல்லலாம், நடிக்கலாம். அது இன்று என்ன மனச்சாட்சியிலிருந்து எதிரொலிச்சு கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் சற்று முன் சில நேர்காணலிலே சில விடயங்களை சுட்டி காட்டுவதற்கு அந்த அடிப்படையில் தான் எனக்கு தார்மீகமான அந்த எண்ணம் வந்து இந்த நேர்காணலில் நான் உங்களுக்கு வழங்கினேன். செம்மணி எத்தகைய உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது, அதற்கு நீதி கிடைக்கும். மயிலத்தமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் 1000 நாள் அறவழி போராட்டத்தை முன்னிட்டு நூல் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. நில உரிமை தீர்க்கப்படாமல் ஏமாற்றங்கள் தொடர்கின்றன எனவும் 1570 ஏக்கர் காணி வழங்கும் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இடம்பெற்றதாக யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகள் தெரிவித்துள்ளன. முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் தொடர்பாக சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் உண்மையை ஏற்றுக்கொள்வதே நல்லிணக்கத்தின் அடிப்படை என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யுஜேசி அங்கீகரித்த வெளிநாட்டு பட்டதாரிகள் 6 ஆண்டுகளாக நீடிக்கும் அநீதிக்கு தீர்வு கோரி கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2020 பட்டதாரி ஆட்சேர்ப்பில் புறக்கணிக்கப்பட்டமை அடிப்படை உரிமை மீறல் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவித்தனர்.
கடந்த ஒரு மாதத்தில் ஆஸ்திரேலியா 12 கண்காணிப்பு ரோன்கள், அமெரிக்கா ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல் மற்றும் 10 ஹெலிகாப்டர்கள், இந்தியா 134 போலீஸ் வாகனங்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்திய பெருங்கடலின் மூலோபாய முக்கியத்துவம் காரணம் என கூறப்படும் இந்த இராணுவ வலுப்படுத்தல் யாரை இலக்காக கொண்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட கிபிர் C-12 போர் விமானத்தின் முதல் சோதனை பறப்பை இலங்கை விமானப்படை கட்டுநாயக்க தளத்தில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. உள்நாட்டு போரின் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்படுத்தப்படும் இந்த விமானம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆஸ்திரேலியா வழங்கிய கார்டியன் வகை கடலோர காவல் கப்பலை இலங்கை பாதுகாப்பு அமைச்சு வரவேற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மூலோபாய கூட்டுறவை மேலும் வலுப்படுத்தும் இந்த உதவிக்காக ஆஸ்திரேலிய அரசுக்கும் மக்களுக்கும் இலங்கை நன்றி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பின் 45ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு ஜெர்மனியின் பெர்லினில் கண்காட்சி நடைபெற்றது. நாசி ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான நூல்கள் எரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெபிள் பிளாட் சதுக்கத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பண்பாட்டு அழிவுகளின் வரலாறு நினைவு கூறப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி அகழ்வு பணியில் இதுவரை 360 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அண்மைய பணிகளில் குழந்தை மற்றும் சிறுவன் உட்பட மேலும் பல எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் 351 எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்துள்ளதாக கூறி வெற்றிலைக்கேணி கடற்படை மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகள் சிறு மீனவர்களை பாதிக்கின்றன என்றும் இதனை கட்டுப்படுத்த தொடர் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தீவக பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற மாட்டு திருட்டு மற்றும் வீடு உடைத்து கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபரிடமிருந்து 2300 மில்லிகிராம் கொரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. சுரேஷ் சலே தொடர்பான விசாரணையை பாதிக்கும் வகையிலான அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை, சந்திரகாந்தன், பிள்ளையான் உள்ளிட்ட 3 எதிராக மட்டக்களப்பில் இடம்பெற்ற 5 தனித்தனி கொலை சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேஷ் சலே தடுப்பு காவலில் சித்திரவதைக்குள்ளாவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தடுப்பறையில் காற்றோட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறைபாடுகள் இருப்பதும் தெரிவிக்கப்பட்டது. திருகோணமலை அனுராதபுரம் வீதியின் ரொட்டவெவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அவர் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் பளைப்பகுதியில் இருந்து தேங்காய் மட்டைக்குள் மறைத்து அனுமதி பத்திரமின்றி மணலை கடத்தி வந்த வாகன சாரதி ஒருவர் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பணமாற்று மையங்கள் அல்லது உரிமம் பெற்ற வங்கிகள் மூலமாக மட்டுமே வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத நபர்களுடன் செயல்படுவதால் கள்ள நோட்டு மோசடிகளுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ தொடர்பான சமூக ஊடக தகவல்களால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜூலை தொடக்கம் ஆகஸ்டில் வறட்சி நிலை ஏற்படலாம் என்றாலும் அக்டோபர் தொடக்கம் நவம்பரில் கனமழை மற்றும் வெள்ள அபாயம் இருக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.